சரி, சம் போட்டுருங்க. நான் பாடுங்க, நீங்களா ட்ரை பண்ணுங்க, வரலைன்னா சொல்லுங்க, நான் போடுறேன். கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் டிபி லிமிடெட் எல்லாம் படிக்க வேண்டாம், மேல இருக்கிற ஃபார்மேட் தான் கீழே எழுதியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன்னா அந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்காது, உங்களுக்கு ஃபார்மேட்லாம் ஆல்ரெடி தெரியும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இபிஐடி, இபிஐடி லெஸ் இன்ட்ரெஸ்ட் லெஸ் டாக்ஸ், இபிஐடி வரைக்கும் இஏடி வரைக்கும் தெரியும். அதை எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபார்மேட் எழுதி கிவன் டேட்டா இதை இப்படியே எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்க பேராகிராஃப் படிச்சுக்கலாம். ஃபார்மேட் வேணும் வேணாங்கல்ல அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். எழுதிருங்கடா, அப்புறம் படிங்கடா, ஈஸியா இருக்கும்டா எழுதிட்டு படிச்சீங்கன்னா. இப்ப கீழே இருக்க பேராகிராஃபை படிச்சு அப்படியே சப்ஸ்டியூட். அதுதான் உனக்கு வரணும்னு இல்லை, உனக்கு வர்ற ஃபார்மேட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து போடுங்க. 25 வந்துச்சா? அவ்வளோதான், அதை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறதுல போட்டுருங்க. அவ்வளோ. உனக்கு 25 வந்துச்சாடா பின்னாடி? இப்போ சேல்ஸ் 37.5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 200 + 37.5 போடுங்க. அப்புறம் வேரியபிள் காஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டா ஆன் சேல்ஸ். அப்போ அதுக்கு அடுத்து அது 56% போட்டு அதை வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிங்க. இன்னும் அந்த டேட்டாக்கு என்ன சேல்ஸோ அதில் தான் போட்டாகணும், பக்கத்து சேல்ஸ் தூக்கி இதில் போடக்கூடாது.
முடிச்சிட்டிங்களா? ஒன்றும் பெருசா இன்டர்பிரிட்டேஷன்ல நீங்க கண்டெல்லாம் பிடிச்சிருந்தா வேணா, அவனே என்னதான் கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹைலைட் பண்ணியிருக்கிறது படிங்க. ப்ரொஜெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணிட்டு ப்ரொஜெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. நல்லா நடந்தா 57.86 ப்ராஃபிட் வரும். மோசமாக போனால் கூட 1.79 ப்ராஃபிட் வரும். இவ்வளோ எழுதுனீங்கன்னா போதும். வேற எந்த இன்டர்பிரிட்டேஷனும் நீங்கள் எழுத வேண்டாம். அனலைஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ணலை. சரி, அந்த கேஷ் ஃப்ளோ நம்ம ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கிறதே கேஷ் ஃப்ளோ ப்ரொஜெக்ஷன் இல்லை, அவங்க கேட்டிருக்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரொஜெக்ஷன். அதனால தான் நம்ம இஏடியோட நிறுத்துறோம். கேஷ் ஃப்ளோ கேட்குதுன்னா அப்புறம் திரும்ப ஆட் பேக் டிப்ரிசியேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த 25 மேலே இருக்கிற டிப்ரிசியேஷன் அதை ஆட் பண்ணி கேஷ் ஃப்ளோ பண்ணி டேக்ஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணணும்.
ஓகேவா? அடுத்த சம் போலாமா? கொஸ்டின் படிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த சம் என்ன இப்ப போடுறீங்களா இல்ல போட்டுருவீங்களா? பேருக்கு தான் அது ப்ரொஜெக்டட் கேஷ் ஃப்ளோ. ஏன்னா ஆக்சுவல் பிஎன்எல் வச்சு நீங்க ஆக்சுவல் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு கேஷ் ஃப்ளோ போட சொன்னா அது கேஷ் ஃப்ளோ. ப்ரொஜெக்டட் பிஎன்எல் ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துட்டு ஒரு கேஷ் ஃப்ளோ போட சொன்னா அது வந்து ப்ரொஜெக்டட் ஆர் ஃபோர்காஸ்டட் கேஷ் ஃப்ளோ. அதே டேட்டா தான், அப்படியே தான், டேட்டாலலாம் எந்த சேஞ்சும் இல்லை. அதே டேட்டா கொடுத்துருவோம். நீங்க வந்து ப்ரொஜெக்டட் டேட்டா வேணா அதுக்கு பேர் ப்ரொஜெக்டட் கேஷ் ஃப்ளோ. எதுடா? paragraph குள்ள சொல்றியா? During the year 2023, company has forecasted to raise. ஒரே நிமிஷம். டூ 2022 பேலன்ஸ் ஷீட் மேல கொடுத்துட்டாங்க. புது ஃபிகர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த ஃபிகர்ஸை தான் நீங்க 23 பேலன்ஸ் ஷீட் ஃபிகர்ஸா வச்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சா என்ன பேசிட்டு இருக்கேன்ட்டு? சரி, கொஸ்டினை மட்டுமா படிச்சு பார்த்தரலாம். கம்பெனி ஹாஸ் forecasted to raise secured term loan of rupees 20 crore. And repay previous term loan to the extent of 5 crore. ஓகேவா? 80 இருந்தது, 20 இன்க்ரீஸ் பண்ணி 5 ரீபே பண்றாங்க. அதனால பிளஸ் 20 மைனஸ் 5 போட்டா 95. அடுத்தது இன்க்ரீஸ் அன்செக்யூர்டு பை 10 crore. While the company it is forecasted current liability remain unchanged. பிரச்சனை இல்லை. எதுலனா கரண்ட் லைபிலிட்டிஸ் ப்ரொவிஷன், இது ரெண்டுத்துலையும் எந்த சேஞ்சுமே இல்லை. அப்படின்னா 19 எழுதிக்கிறேன், 20 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பை ஃபிக்ஸட் அசெட் வர்த் 30 crore. டிப்ரிசியேஷன்லாம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம இங்கே இந்த பார்ட் படிச்சோம்னா புரியும். சரி. And increase inventory and receivable by 10 and 15. Inventory and receivables 10 and 15 அப்படின்னா இது எவ்வளோ வரும்? 95 90. Company's projection to pay dividend of rupees 10 crore. மிச்ச எல்லா அசட்டும் அன்சேஞ்சுட்டாங்க. வேற எந்த அசட்டும் இல்லை கேஷை தவிர. இங்கே வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இது வந்து இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து ஏன்பா 14 போட்டேன்? கரண்ட் இயர் ரீடைன் earnings 20. ஆல்ரெடி இது வந்து ஓப்பனிங் 2022ல 20 இருந்தது. இந்த வருஷம் இன்னொரு 20 இருந்ததுனால அங்கே வந்து 40 ஆயிடுச்சு. இப்போ ஒரு புது பேலன்ஸ் ஷீட்டுக்கான டேட்டா தான். கீழே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பெருசா இல்லை. எல்லாமே புது பேலன்ஸ் ஷீட்டுக்கான டேட்டா. புதுசா பேலன்ஸ் ஷீட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ அசெட் இன்க்ரீஸ் ஆனது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில காமிச்சிருவீங்க. இந்த ரிசீவபிள்ஸ் இன்வென்ட்ரி எல்லாமே ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். இந்த சைடுமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. லைபிலிட்டி சைடில் அன்செக்யூர்டு லோன் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, செக்யூர்ட் லோனும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஷேர் கேபிட்டலில் சேஞ்ச் இல்லை. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வந்து நெட் ப்ராஃபிட் டியூரிங் த இயர்ன்னு சொல்லி 20ன்னு எழுதி தான் ஸ்டார்டே பண்ணாங்க. டிஃபரன்ஸ் இன் 20 40 மைனஸ் 20 தான் கரண்ட் இயர் ஏர்னிங்ஸ். அந்த 20ன்னு எழுதி தான் ஸ்டார்டே பண்ண போறீங்க. சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இங்கே வாங்க. இங்கே டிவிடெண்ட் வந்து நம்ம
மேலே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஆட் பண்ணிட்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வந்து மைனஸ் பண்ணிடலாம். அடுத்தது டேக்ஸும் அதே தான் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் மேலே ஆட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து மைனஸ் பண்ணிடலாம். அடுத்தது நமக்கு வந்து பிஎன்எல்ல ப்ரொவிஷன் தான் இருக்கும். கரண்ட் இயர் டேக்ஸையே கரண்ட் இதுலேயே காமிச்சிட்டதுனால மேலே ஆட் பண்ணி சும்மா கீழே காமிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? காமிக்காமல் விட்டுட்டாலும், அதனால ப்ரொவிஷன் சேம் அமௌண்ட்டாக இருந்தால் காமிக்கலைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டு மேலே ஆட் பண்ணிவிட்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் கொண்டு வந்து மைனஸ் பண்ணிடலாம். டிப்ரிசியேஷன் ஆட் பேக் மட்டும் பண்ணால் போதும். இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் முடிச்சு, வேறு எதுவும் இல்லை. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 20 கொடுத்துருக்கா, நம்ம போட்டோம்னா ஆன்சர். புரிஞ்சா? டவுட் இருக்கா? அதில் நார்மல் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இது ஈஸியான சம்மு, இதை விட ஈஸியாக கேட்க முடியாது. அவன் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்குறான்னு சொல்லி கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம். பேராகிராஃபில் இருக்கிறது புது பேலன்ஸ் ஷீட்டோட டேட்டா. நீங்க யார்? நீ தான் கேட்டியா? மேலே கொடுத்தது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட், மேலே இருக்கிறது கீழே பண்ண சேஞ்சஸோடவா இல்லையாங்கிறத நம்ம டேட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கணும். 2023 கொடுத்துருந்தானா ஆல்ரெடி தீஸ் சேஞ்சஸ் ஆர் டன்னுட்டு நம்ம 22 அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? இப்போ 30 rupees அசட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். 2023 டேட்டா கொடுத்துருந்தானா அப்போ 22ல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். அதை எப்பயுமே ஆட் பண்ணி தான் எழுதணுங்கிறது கிடையாது. ஸோ அதை போட்டால் தான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ போட முடியும். அதனால மறக்காமல் அந்த டேட்டாவை கொஸ்டின் பேப்பர்லேயே ஃபில் பண்ணிடுங்க, இந்த மாதிரி கேட்டாங்க. ஓகேவா? சரி, இதுதான் ஒரு இன்னொரு சம் தான் இருக்குது. இந்த சம் மட்டும் போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் தனியாக கொடுக்கலன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு போட்டு மைனஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா வர்றது இபிஐடி டிஏ, அதுதான் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். ஃபார்மேட்ல எழுதுனீங்கன்னா போதும், பெருசாலாம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ரொம்ப முடியலையோ? வர வர சொல்ல மாட்டேங்கிறா. அது எங்களுக்கே தெரியும். நாளைக்கு சரி போய் படுத்து தூங்கிடு. ஊருக்கு போறீங்க? கம்மி இங்கேயே படுத்து எதுக்கு ஊருக்கு போற? கோயிலுக்கு போனா காலையில் 4 மணிக்கு வேண்டாம். இங்க கோயிலுக்கு பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா? கோயில் மருதமலைக்குள்ள இன்னைக்கு போகவே முடியாது. எங்கேயாவது போயிடாதீங்களா? யாராச்சும் போறீங்களா? இது எங்க ஏதாவது பெரிய கோயில் ஏதாவது பார்த்து வச்சிருக்கேன்? நம்ம ஊர்ல இருக்கிற கோயில் வீட்டு இங்கேருந்து பஸ்ல போனா அங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்களே.
28. Mm-hmm. 200லயே இல்ல ஆன்சர். கரெக்ட். சேல்ஸ் வந்து 3300, ஆப்ரேட்டிங் காஸ்ட் 2640, EBITDA 660, அதுல இருந்து டிப்ரிசியேஷன் வந்து 275, EBIT வந்து 385, இன்ட்ரெஸ்ட் வந்து 125, EBT வந்து 260, டாக்ஸ் 40%, 104, 156 ஃபைனல் ஆன்சர். முடிச்சிட்டீங்கன்னா கிளம்பிக்கலாம்.